வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது இந்திய ராணுவ தினம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். கடந்த வருடத்தில் அமரன்னு ஒரு படம் வெளிவந்துருந்துச்சு. பெரிய அளவில் அந்த படத்துக்கு வரவேற்பும் கிடச்சிது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு படத்துக்கு நல்ல சப்போர்ட். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த படத்து மூலமாக ஆர்மி ஜாயின் பண்ணணும், லைஃப்பை மேஜர் முகுந்த் போல் வாழணும்னு ரீல்ஸு, ஸ்டோரி, அப்புறம் கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் பார்த்தேன். சரி, இப்போது நீ எதுக்குடா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கான நிகழ்ச்சியும் இதை பற்றினது தான். இந்திய இராணுவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதியை இந்தியா தன்னோட வீரமிக்க இந்திய இராணுவத்தோட பெருமையையும் அதோட முக்கியத்துவத்தையும் கொண்டாடுற நாளாக அனுசரிக்குது. ஜனவரி 15, 1949 அன்னைக்கு ஃபீல்ட் மார்ஷல் KM கரியப்பா பிரிட்டிஷ் தளபதியான ஜெனரல் சர் ஃப்ரான்சிஸ் புட்சர்கிட்ட இருந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்ட நாள் இது. இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஒரு பெரிய அங்கம். இதுக்கு இந்தியாவோட பிரசிடெண்ட், சுப்ரீம் கமாண்டர், அதாவது இந்தியன் ஆர்மியோட ப்ரொஃபஷனல் ஹெட் COAS, அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இந்திய இராணுவம் ஏப்ரல் 1, 1985 அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மினே அழைக்கப்பட்டுச்சு. பிற்காலத்தில் பொறுப்பு முழுக்க இந்தியர்கள்கிட்டயே ஒப்படைக்கப்பட்டுச்சு. அந்த நாள் தான் இந்திய இராணுவ தினம். இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மேலும் இந்திய இராணுவத்தோட பெரிய வேலை என்னென்னா, தேசத்தோட பாதுகாப்பு, தேச ஒற்றுமையை பாதுகாக்கிறது, அப்புறம் நாட்டுக்குள்ளே நாட்டுக்கு வெளியில் எல்லையில் வர பிரச்சனைகளை தடுக்கிறது. மேலும் இந்தியன் ஆர்மி பேரிடர் மீட்புலையும் ஈடுபடுறது உண்டு. இவங்க கூட இந்தியன் நேவியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் கைகோர்த்து நாட்டோட பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி பொறுப்புகள் முழுசாக இந்தியர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு 4 போர் நம்ம நெய்பரான பாகிஸ்தான்கிட்டையும் ஒரு முறை இன்னொரு அண்டை நாடான சைனா கிட்டையும் போர் பண்ணியிருக்கு. மேலும் ஆப்ரேஷன் விஜய், ஆப்ரேஷன் மேக்தூத், ஆப்ரேஷன் கேக்டஸ்னு சில மேஜரான ஆப்ரேஷன்ஸும் பண்ணியிருக்கு. இந்தியன் ஆர்மி தான் உலகத்திலேயே தன்னார்வமிக்க வீரர்களை வச்சு உருவாக்கின பெரிய இராணுவம். 12,37,117 ஆக்டிவ் ட்ரூப்ஸும் 9,60,000 ரிசர்வ் ட்ரூப்ஸும் இருக்காங்க. இந்தியன் ஆர்மி ஃபின்சாஸ், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபேண்ட்ரி சோல்ஜர் ஆஸ் அ சிஸ்டம், ஒரு நவீனமயமாக்கல் திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியா சுதந்திரம் பெற வரைக்கும் நம்ம இந்தியன் ஆர்மிங்கிறது பிரிட்டிஷ் ஆர்மியும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்த கலவையாக தான் இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்திய இராணுவத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தீங்கன்னா, 1776 கிழக்கிந்திய கம்பெனியால் ஒரு சின்ன இராணுவம் கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதோட முதன்மையான வேலையாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மற்ற வேலைகளை செய்கிறதும் அதை பதிவு பண்ணுறதும், மேலும் கிழக்கிந்திய கம்பெனி கூட மற்ற இடங்களை கட்டுப்படுத்துறதும் விரிவுபடுத்துறதுமாக தான் இருந்துச்சு. 1833 சார்ட்டர் ஆக்ட் படி வெவ்வேறு பிரசிடென்சியில் இருந்த, அதாவது பாம்பே, பெங்கால், மெட்ராஸ் இராணுவங்கள் 1895 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஒரு கட்டமைப்பாக இந்தியன் ஆர்மின்ற பேரில் மாற்றப்பட்டுச்சு. அதிகார தேவைக்காக 4 கமாண்டுகளாக மாற்றப்பட்டுச்சு. சொல்லணும்னா பஞ்சாப், பெங்கால், மெட்ராஸ், அப்புறம் பாம்பே. பிரிட்டிஷ் ஆர்மியையும் உள்ளடக்கி இந்தியன் ஆர்மி 3rd ஆங்கிலோ ஆப்கன் வார், சைனாவில் பாக்சர் ரெபிலியன், அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் சண்டை போட்டிருக்காங்க. சுதந்திரத்திற்கு பிறகு ஃபஸ்ட்டு காஷ்மீர் வார், இது 1947ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட ஆரம்பகால பிரிவினையால் ஆரம்பித்தது. பிரிவினையால் ஆரம்பித்த முதல் போர் இது. கதை என்னென்னா, காஷ்மீர் ஒரு முஸ்லீம் மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடம். அதை சொந்தமாக்கிக்க பாகிஸ்தான் போர் தொடுத்துச்சு. அப்போது மன்னராட்சியில் இருந்த காஷ்மீரை பாதுகாக்க காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் பர்மாவில் இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டனை உதவிக்கு அழைச்சார். அவர் அப்போதைய கவர்னர் ஜெனரல். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் கையெழுத்திடப்பட்டு 26 அக்டோபர் 1947 அன்னைக்கு போர் தொடங்கப்பட்டுச்சு. மறுநாள் 27 அக்டோபர் இந்திய இராணுவ வீரர்கள் உடனடியாக ஸ்ரீநகர் வான்வழியாக அனுப்பப்பட்டாங்க. இதில் ஜெனரல் திம்மையாவும் அடக்கம். இவர் பின்னால் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியாக ஆனார். ஒரு பெரிய போர் நடந்துச்சு. இதில் பாகிஸ்தான் சைடும் பெரிய அடி. பாகிஸ்தான் படைகளை ஒரு இடத்துல தடுத்தாங்க, ஒரு பெரிய லைனுக்கு அப்புறம். இப்போது இதுதான் LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு அழைக்கப்படுது. இதை தடுக்க யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் ஒரு அமைதி குழு உருவாக்குச்சு. அது 2 நாட்டோட வீரர்களையும் பின்வாங்க அறிவுறுத்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் தன்னோட படைகளை பின்னாடி எடுக்காததால் இன்னைக்கு வர அந்த ப்ராப்ளம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அடுத்ததாக அனெக்சேஷன் ஆஃப் ஹைதராபாத். இந்த போர் 1948ஆம் ஆண்டு நடந்துச்சு.
சுதந்திரத்திற்கு பிறகு மன்னராட்சியில் இருந்த ஹைதராபாத் நிசாம் தனிநாடாகவே வச்சுக்க ஆசைப்பட்டார். இது நாட்டோட அமைதியை கெடுக்கும்னு நினச்ச சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியன் ஆர்மியை ஹைதராபாத் மேலே படையெடுக்க வச்சார். 5 நாள் போருக்கு பிறகு இந்திய இராணுவமும் வான்படையும் சேர்ந்து ஹைதராபாத்தை கைப்பற்றினாங்க. பின்னால் ஹைதராபாத் இந்தியா கூட சேர்க்கப்பட்டுச்சு. இதை வழிநடத்தின மேஜர் ஜெனரல் ஜெயந்தோநாத் நிசாம் படையோட சரண்டரை ஏற்றுக்கிட்டு பின்னால் மிலிட்ரி கவர்னர் ஆஃப் ஹைதராபாட்டாக அமர்த்தப்பட்டார். மேலும் 1961ஆம் ஆண்டு போர்ச்சுகல் ஆட்சிக்கு கீழே இருந்த கோவா, டையூ, டமன் ஆகிய இடங்களை கைப்பற்ற ஆப்ரேஷன் விஜய் தொடங்கப்பட்டுச்சு. என்னதான் இந்தியா பிரெஞ்சு, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றாலும் போர்ச்சுகல் ஆட்சிக்கு கீழே இருந்த இந்த 3 இடங்களை அதனால் பெற முடியலை. இந்தியா போர்ச்சுகல் பிரைம் மினிஸ்டர் மற்றும் டிக்டேட்டரான அன்டோனியோ டி சாலசார் கிட்ட கேட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் 12 டிசம்பர் 1961 அன்னைக்கு ஆப்ரேஷன் விஜயை தொடங்கினாங்க. இந்த போர் தொடர்ச்சியாக 26 மணி நேரம் நடந்துச்சு. நடந்ததில் 31 போர்ச்சுகீய வீரர்களும் போர்ச்சுகீய கப்பலான NRP அல்ஃபான்சோ டி ஆல்பர்கர்கி சேதமடைப்பட்டுச்சு. 3000 போர்ச்சுகீய வீரர்கள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. போர்ச்சுகீசிய ஜெனரல் மேனுவல் சில்வா மேஜர் ஜெனரல் குன்ஹிராமன் பிளாத்தோ கிட்ட சரணடைஞ்சாங்க. இதன் மூலமாக கோவா, டையூ, டமன் இந்த 3 இடமும் இந்திய பகுதிகளாக மாற்றப்பட்டுச்சு. 1962ஆம் ஆண்டு சீனோ இந்தியன் வாரும் நடத்தப்பட்டுச்சு. இது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான எல்லை பிரச்சனை. அக்ஷய் சின்னு ஒரு இடத்துக்காக சண்டை போட்டாங்க. இதுக்கு அடுத்து 1965ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் மூண்டுச்சு. இது பாகிஸ்தான் கூட 2வது மோதல். பாகிஸ்தான் பிரசிடென்டான ஆயூப் கான் ஆப்ரேஷன் கிப்ரல்டாரை 1965ஆம் ஆண்டு காஷ்மீர் அப்புறம் ஜம்முவில் கிளர்ச்சியை ஏற்படுத்த நடத்தினார். சீன போரில் இந்தியா தோய்வடைஞ்சிருப்பாங்கன்னு நினச்ச பாகிஸ்தான் இதை தொடங்கினாங்க. இந்தியா சற்றும் தளராமல் இதை எதிர்த்து போராடினாங்க. அதை எதிர்த்து ஆப்ரேஷன் கிராண்ட் ஸ்லாமும் பாகிஸ்தான் மூலமாக தொடங்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் எதிர்த்து போராடின இந்தியா போரோட முடிவில் 3 முக்கியமான மலை உச்சிகளை கைப்பற்றினாங்க. இதில் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் டாக்டிக்கலாகவும் இந்திய இராணுவம் தன்னோட பலத்தை வெளிப்படுத்தினாங்க. பின்னால் 1967 சீனோ இந்தியன் கான்ஃப்ளிக்ட், ஆப்ரேஷன் அகைன்ஸ்ட் நக்சலைட்ஸ் 1971, லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் 1971, சியாச்சின் கான்ஃப்ளிக்ட் 1984, கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆக்டிவிட்டீஸான ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் உட்ரோஸும் மேலும் கார்கில் போர் 1999ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் செய்யப்பட்ட பல வீரமிக்க செயல்களாக இன்றைக்கி வர இருக்குது. இதில் பங்களாதேஷ் லிபரேஷன் 1971 விஜய் திவாஸ்னும் கார்கில் வெற்றியை கார்கில் விஜய் திவாஸ்னும் கொண்டாடுறாங்க. 2016 உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உரி என்ற பேரில் ஒரு படமாகவே வந்திருக்கு. வாங்க இது என்னால் முடிஞ்ச வர ஒரு கோர்வையாக சொல்ல பார்க்குறேன். முதல்ல லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் 1971. ஆரம்ப காலத்தில் பாகிஸ்தானே ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்புறம் வெஸ்ட் பாகிஸ்தான்னு 2 நாடாக இருந்துச்சு. இதில் ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போதைய வங்காளதேசம். ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஒரு சுதந்திர புரட்சி ஏற்பட்டுச்சு. இதை பாகிஸ்தான் இராணுவம் அந்த மக்களை கொன்னும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் அடக்குச்சு. இதை கண்டு பயந்த மக்கள், முக்கியமாக பெங்காலி மொழி பேசுகிறவங்க இந்தியாவுக்கு அகதிகளாக தஞ்சமடைஞ்சாங்க. இந்தியா ஆரம்பத்தில் முக்தி பாகினின்ற பேரில் பெங்காலி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நவம்பர் 20, 1971ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி தன்னோட 14வது பஞ்சாப் பெட்டாலியனை பயன்படுத்தி கர்பிப்பூர், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான இடம், இந்திய எல்லைக்கும் பக்கமான இடம், இந்த இடத்த கைப்பற்றினாங்க. அதுக்கு அடுத்த நாள் பெரிய அளவிலான மோதல் இந்தியன் ஆர்மிக்கும் பாகிஸ்தான் படைகளுக்கும் இடையில் ஏற்பட்டுச்சு. இதை எதிர்த்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் பேஸான ஸ்ரீநகர், ஜம்மு, பத்தான்கோட், அம்ரிஸ்டர், ஆக்ரா, அதம்பூர், ஜோத்பூர், ஜெய்சால்மர், உத்தர்லே அப்புறம் சிர்சா போன்ற பகுதிகளில் ஈவினிங் 5:45க்கு 3 டிசம்பர் அன்னைக்கு அட்டாக் பண்ணாங்க. பாகிஸ்தானோட இந்த செயல் ஒரு முழு போருக்கே தொடக்க புள்ளியாக அமைஞ்சுது. அன்னைக்கு மிட்நைட்டே இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய போருக்கு தயாரானாங்க. இந்தியா வேறு இடத்துல 3 ஆப்ரேஷன்ஸை நடத்தினாங்க. கிழக்கு முனையில் பேட்டில் ஆஃப் ஹில்லில் இந்திய இராணுவம் வெற்றி பெற்றுச்சு. இந்த வெற்றிகள் இந்தியாவோட கையை போரில் ஓங்க வச்சுது. டிசம்பர் 4, 1971 இந்தியாவோட பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 23வது பெட்டாலியன் மற்றும் பாகிஸ்தானோட 51st இன்ஃபேண்ட்ரி பிரிகேடும் ராமாகர்க் ராஜஸ்தானில் சந்தித்தாங்க.
இது லாங்கிவாலா பேட்டிலாக உருவெடுத்துச்சு. இந்திய வான்படை பாகிஸ்தான் டேங்குகளோட மோதுச்சு. போர் முடிவில் 38 டேங்குகளும் 100 ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸும் பாகிஸ்தான் ராணுவம் இழந்துருந்துச்சு. மேலும் 200 பாகிஸ்தானி வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்திய இராணுவத்தில் 22 பேர். பாகிஸ்தான் பேட்டில் ஆஃப் பசந்தார்லையும் இதுக்கு இடையில் தோத்தாங்க. இந்த சண்டையில் 66 பாகிஸ்தானி டேங்குகள் தகர்க்கப்பட்டுச்சு, 40 கைப்பற்றப்பட்டுச்சு, 11 இந்திய டேங்குகளும் அதாவது பீரங்கி வண்டிகளும் தகர்க்கப்பட்டுச்சு. இந்த பேட்டில் ஆஃப் பசந்தார் டிசம்பர் 4 16 வரை போடப்பட்டுச்சு. இதில் பாகிஸ்தான் கிழக்கு அப்புறம் மேற்கு முற்றங்களை இழந்து தோல்வி அடைஞ்சாங்க. டிசம்பர் 16, 1971 லெப்டினன்ட் ஜெனரல் ஜேஎஸ் அரோரா தலைமையிலான இந்திய இராணுவம் ஈஸ்ட் பாகிஸ்தானோட தாக்கால படையெடுத்தாங்க. போரில் பாகிஸ்தான் இராணுவத்தை சரணடையவும் செஞ்சாங்க. இது இந்த பேட்டில் ஆஃப் பசந்தாருக்கு அடுத்த நாளே நடந்துச்சு. இதுக்கப்புறம் பாகிஸ்தானோட லெப்டினன்ட் ஜெனரல் ஏஏகே நியாசி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டரை கையெழுத்திட்டார். இதில் இந்தியா 90,000 பேர்களை பாகிஸ்தானி போர்க்கைதிகளாக சிறைப்பிடிச்சாங்க. இந்த போரில் 11,000 பாகிஸ்தானி வீரர்களும் 3,500 இந்திய வீரர்களும் கொல்லப்பட்டாங்க. 220 பேட்டில் டேங்க் பாகிஸ்தான் பக்கமும் 69 இந்தியா பக்கமும் இழக்கப்பட்டுச்சு. 1972 சிம்லா அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்டு போர் முடிவுக்கு வந்தது. இப்போது இங்கே சொன்னதெல்லாம் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மனிக்ஷாவோட பயோகிராஃபி படமான சாம் பகதூரில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கார்கில் போர் 1999. 1998 இந்தியா தனது அணு ஆயுத சோதனையை பொக்ரானில் நடத்தினாங்க. இதுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் இந்தியாவுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் தங்களோட அணு ஆயுத சோதனையை நடத்தி காமிச்சாங்க. இதுக்கு மேலும் ஒரு படியாக இந்தியா ஹைட்ரஜன் மூலமாக இயங்குகிற தொழில்நுட்பத்தையும் சோதனை பண்ணாங்க. இந்த சோதனைகள் இந்தியா பாகிஸ்தான் இடையில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் நிலவிக்கிட்டு தான் இருந்துச்சு. 1999 இடைக்காலத்தில் பாகிஸ்தானோட பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் கார்கில் மாவட்டத்தோட சில முக்கிய இடங்களை பிடிச்சாங்க. இந்த இடங்கள் லாகூர் உடன்படிக்கைப்படி இராணுவங்களால் கடுமையான குளிர் பனிப்பொழிவு காரணமாக தனித்து பாதுகாப்பு இல்லாமல் விடப்படும். பின்னர் பாதுகாப்புக்காக குளிர் குறைந்த பிறகு வீரர்கள் அனுப்பப்படுவாங்க. இதை மீற நினச்ச பாகிஸ்தான் இராணுவம் அங்கே ஆட்களை அனுப்பிச்சு, குறிப்பாக சொல்லணும்னா டைகர் ஹில், ஸ்ரீநகர் லே ஹைவே, பட்டாலிக், திராஸ் இந்த இடங்களை கட்டுப்படுத்த நினச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் விஜயை தொடங்கினாங்க. இதில் இந்தியாவுக்கு ஒரு பலகீனமும் இருந்துச்சு. என்னன்னா, பாகிஸ்தானி வீரர்கள் மலை உச்சியில் இருந்தாங்க. இந்திய இராணுவத்தால் இதால் சரியாக சண்டை போட முடியாத சூழ்நிலை. இந்த பொசிஷனில் பாகிஸ்தானி வீரர்கள் நேஷ்னல் ஹைவேவை பிளாக் பண்ணதால் இந்திய வீரர்கள் யாரெல்லாம் அந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இதை சரி செய்ய டைகர் ஹில்ஸை கண்ட்ரோலில் எடுக்க இந்தியன் ஆர்மி முற்பட்டாங்க. இதில் வெற்றியும் கண்டு .4590 இடத்தையும் கைப்பற்றினாங்க. இந்த போர்க்கதையை மையமாக வச்சு வெளிவந்த மூவி தான் ஷேர்ஷா. முடிஞ்சால் ஒரு முறை பாருங்கள். அடுத்ததாக உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2016 செப்டம்பர் 18, 2016 அன்னைக்கு உரிங்கிற டவுன் பக்கத்தில் இருக்கிற ஆர்மி கேம்பில் 19 வீரர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ 4 தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடி தர விதமாக இந்தியா லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்த எல்லா தீவிரவாத முகாமையும் அழித்து பதிலடி கொடுத்தாங்க. என்ன நேயர்களே, இந்திய இராணுவத்தோட இந்த வீரதீர செயல்கள் உங்களை வியப்படையவும் மெய் சேர்த்து பார்க்கவும் வச்சுருக்கும்னு நம்புகிறேன். அப்படி வச்சுருந்தா இதில் சேரணுங்கிற எண்ணம் வராதா? அப்படி வந்துச்சுன்னா நான் எப்படி சேரணுங்கிறத சொல்கிறேன். இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக சேர 2 வழி இருக்குது. ஒன்று பர்மனன்ட் கமிஷன், இன்னொன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதில் பர்மனன்ட் கமிஷன் ஆனீங்கன்னா உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி பணிக்காலம் நிர்ணயம் செய்யப்படும். அதிகபட்சமாக 62 வயது வரை இங்கே வேலை பார்க்கலாம். ஒருவேளை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 14 ஆண்டுகள் வரை அதிகபட்சம் பணியாற்றலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்தியன் ஆர்மி பற்றியும் அதோட வரலாறு, அவங்க மேற்கொண்ட யுத்தங்கள் பற்றியும், எப்படி இந்தியன் ஆர்மியில் அதிகாரியாக சேரணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். நாட்டோட பாதுகாப்பில் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட பங்குங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமலைவாசன். தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.